ஈராக் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசேனுக்கு ஏற்பட்ட கதிதான் ஈரான் தலைவர் கமேனிக்கு ஏற்படும். ஈரானுக்கு இஸ்ரேல் ராணுவம் பகிரங்க எச்சரிக்கை. போர் பதற்றத்தால் ஈரானில் இருந்து இந்திய மாணவர்களை வெளியேற்ற இந்திய தூதரக அதிகாரிகள். வான்வெளி மூடப்பட்டதால் சாலை மார்க்கமாக அர்மேனியா சென்ற மாணவர்களை தாயகம் அழைத்து வர நடவடிக்கை. அரசு அதிகாரிகள் அவர்களுடைய பாதுகாவலர்கள் லேப்டாப் மற்றும் மொபைல் போன்களை பயன்படுத்த தடை. இஸ்ரேல் டிஜிட்டல் கண்காணிப்பு மேற்கொள்ளலாம் என ஈரான் அரசு அச்சம். இஸ்ரேல் தாக்குதலில் நிலைகுலையும் டெஹ்ரான் நகரம். ஈரான் தலைவர் கமேனி குடும்பத்துடன் பாதாள அறையில் தஞ்சம் அடைந்துள்ளதாக தகவல். ஈரானுடனான அணுசக்தி பிரச்சினைக்கு உண்மையான தீர்வு காண அமெரிக்க அதிபர் டிரம்ப் விருப்பம். அணு ஆயுத தயாரிப்பை ஈரான் முற்றிலும் கைவிட செய்வதே இறுதி முடிவாக இருக்கும் என கருத்து. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்தோர் இதுவரை 162 பேரின் உடல்கள் அடையாளம் கண்டுபிடிப்பு. டிஎன்ஏ பரிசோதனை மூலம் அடையாளம் காணப்பட்ட உடல்களில் 120 உடல்கள் குடும்பத்தாரிடம் ஒப்படைப்பு. அகமதாபாத் விமான விபத்தை தொடர்ந்து விமானங்களின் கோளாறுகளை தீவிரமாக கண்டறியும் ஏர் இந்தியா விமானம். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று ஒரே நாளில் 6 விமான சேவைகள் ரத்து. ஏடிஎம் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை நாளை தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பட்டினப்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் 50 இடங்களில் குடிநீர் ஏடிஎம்கள் அமைப்பு. சிவகங்கை அருகே வெள்ளாக்கோட்டை கல்குவாரிக்கு 91 கோடி ரூபாய் அபராதம். பாறைகள் சரிந்து 6 பேர் பலியான நிலையில் தேவக்கோட்டை சார் ஆட்சியர் அதிரடி உத்தரவு. எடப்பாடி பழனிசாமி மறதி நோய்க்கு சிகிச்சை பெறுவது நல்லது என அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கடும் தாக்கு. பெண்களுக்கு பயத்தை உண்டாக்கி அவர்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கும் பாஜகவின் கொள்கையை எடப்பாடி பழனிசாமி வழிமொழிவது வெட்கக்கேடு என கண்டனம். சிறுவன் கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி சஸ்பெண்ட் ஆன ஏடிஜிபி ஜெயராமிடம் விசாரணை நிறைவு. திருவளாங்காடு காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பின்னர் இருவரும் புறப்பட்டுச் சென்றனர். சிறுவன் கடத்தல் வழக்கில் யாரையும் விடுவிக்கவில்லை என திருவள்ளூர் எஸ்பி விளக்கம். தேவைப்பட்டால் ஜெகன்மூர்த்தி ஏடிஜிபி ஜெயராமை மீண்டும் விசாரணைக்கு அழைப்போம் என தகவல். புதிய இடங்களில் டாஸ்மாக் கடைகளை திறப்பது தொடர்பான விதிகளில் திருத்தம். கல்வி நிறுவனங்கள் ஆட்சேபனை அளித்தால் 30 நாட்களில் பரிசீலனை செய்யப்படும் என தமிழக அரசு உத்தரவு. மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிடம் எங்கே என்று கேட்டதற்கு கற்பனை காட்சிகளை வெளியிட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த ஒரு வீடியோ போதும் என நினைத்து விட்டார்களா எனவும் கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பாஜகவின் முதுகிற்கு பின்னால் ஒளிந்து கொண்டு சமூக அநீதிக்கு துணை போகக்கூடாது. திமுக அரசுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வலியுறுத்தல். தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வேண்டுகோள். எடப்பாடி அருகே காவிரி ஆற்றில் சேர்த்து மிதக்கும் லட்சக்கணக்கான மீன்கள். துர்நாற்றம் வீசுவதுடன் தண்ணீர் குடித்தால் நோய் தொற்று பரவும் அபாயம். திருவண்ணாமலை அருகே விசிக பிரமுகர் வெட்டி கொலை. முன்விரோதம் காரணமாக கொலை செய்ததாக தகவல். ஓய்வு பெறும் ஆசிரியர்களுக்கு பணி நீட்டிப்பு இல்லை என பள்ளிக்கல்வித்துறை திட்டவட்டம். இந்த நாளில் ஓய்வு பெறுகிறார்களோ உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என விளக்கம்.
மகாராஷ்டிரா ஆளுநர் ஆவின் குறித்து தவறான தகவல்களை தெரிவிப்பதாக அமைச்சர் மனு தங்கராஜ் பதிலடி. ஆவின் விற்பனையை அதிகரிக்க இம்மாத இறுதியில் தனி வியூகத்தை அறிமுகம் செய்ய இருப்பதாகவும் பேட்டி. அந்த கருத்து மிக தவறான கருத்து. அது ஒரு புரிதல் இல்லாமல் கூட. பயங்கர ஆயுதங்களுடன் சமூக வலைதளத்தில் ரீல்ஸ் வெளியிட்ட இளைஞர்கள் 4 பேரை கைது செய்து சிறையில் எடுத்த மானாமதுரை போலீஸ். சீனாவின் ஹூஹான் மாகாணத்தில் பட்டாசு உற்பத்தி ஆலையில் வெடி விபத்து. சம்பவ இடத்திலேயே 9 பேர் பலியான நிலையில் 26 பேர் படுகாயம். உக்ரைனில் மக்கள் வசிக்கும் குடியிருப்புகள் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல். ரஷ்ய தாக்குதலில் குடியிருப்பு நுழைய 15 பேர் உயிரிழந்ததாக தகவல். சூதாட்ட செயலிகளை ஊக்குவிக்கும் விளம்பரங்களில் நடித்த விவகாரம். முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் யுவராஜ், ஹர்பன், ரெய்னா, நடிகர் சோனு சூட், நடிகை ஊர்வசி ரவுதேலா ஆகியோரிடம் அமலாக்கத்துறை விசாரணை. Brilliant individuals recognize and utilize the opportunity that knocks once in a lifetime. Olive Tree Global School, Madhavaram. Admissions open for grade 4 to 11. Olive Tree, a school for future leaders.